Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா நல்ல கிரன்ச்சியான ஃப்ரைட் சிக்கன் தான் செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 1, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 3 ஸ்பூன், மிளகாய் பொடி, லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், மைதா 1/2 கப், கார்ன்ஃப்ளேக்ஸ் 1/2 கப், முட்டை 1, உப்பு தேவையான அளவு. முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி, மஞ்சள் பொடி, உப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. நம்ம அலசி வச்சுருக்க சிக்கன் கூட மிளகு பொடி, உப்பு, மிளகாய் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் ஜூஸ், எண்ணெய், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சிக்கனோடு சேர்த்துக்கோங்க. பெரிய சிக்கனாக இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா சிக்கனில் இறங்கி ஃப்ரை பண்ண நல்லா டேஸ்ட்டாக வரும். சிக்கனை மசாலாவில் நல்லா கோட் பண்ணி 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும். 1/2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு பவுலில் நம்ம அரைச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு நம்ம டபுள் கோட்டிங் பண்ணுறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம ஊற வச்ச சிக்கனை மாவில் நல்லா ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் முட்டையில் டிப் பண்ணி செகண்ட் டைம் மாவில் நல்லா கோட் பண்ணுங்கள். முதல் கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டாவது கோட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டையில் நல்லா டிப் பண்ணி திரும்பவும் மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா போடுங்க.
மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல க்ரன்ச்சியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.